இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவது எஜுகெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi guys, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது சித்தாதாரிப்பேட்டை என்று பொதுவாக அழைக்கப்படும் சின்னதாரிப்பேட்டை பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. 1734ஆம் ஆண்டு சுங்கு வெங்கடாச்சலம் என்று அழைக்கப்படும் சுங்கு ராமர் அவருடைய தோட்டத்தில் ஒரு சிறிய ஆலயமாகவே இது இருந்தது. இந்த சுங்கு வெங்கடாச்சலம் என்று அழைக்கக்கூடிய சுங்கு ராமர் கிழக்கிந்திய கம்பெனியில் தலைமை வணிகராக பணியாற்றி வந்தார். கூவம் ஆற்றின் சுத்தமான நீரை கொண்டே அந்த தோட்டம் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த கோயில் பற்றிய வரலாறு காண்போம் வாங்க. சுங்கு ராமர் தோட்டத்திற்குள் ஆதிகேசவர் சன்னதி மற்றும் கிராம தெய்வமான அங்காள பரமேஸ்வரி அன்னையின் ஆலயம் இருந்தது. இந்த பகுதியை ஆங்கிலேயர்களால் கையகப்படுத்தப்பட்ட பொழுது இந்த கோயில் என்பது விஜயநகர காலத்தில் இருந்திருக்கலாம் என்றும் கருதினார்கள். இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் என்பது தற்பொழுது வெங்கட கிராமணி தெருவில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் தோட்டமாக இருந்தது, இன்று ஒரு தெருவாக உள்ளது. கடந்த 6 தலைமுறைகளாக சுங்கு வெங்கடாச்சலம் அவருடைய குடும்பத்தினர் அம்மனுக்கு பூசாரிகளாக இருந்து வருவதாக அங்குள்ள பூசாரிகள் தெரிவித்தனர். இந்த அம்மன் சிங்கத்தின் மீது அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார்கள். மேல் கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் என்று சொல்லக்கூடிய ஈட்டி ஏந்தி கொண்டு, கீழ்கைகளில் அபய மற்றும் வரத சஸ்தங்கள் காட்டப்பட்டும் காட்சியளிக்கிறார்கள். ஒரு காலை மடித்து வைத்து கொண்டும் மற்றொரு காலை சிங்கத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும். பீடத்தில் இருந்து கீழே தொங்கவிடப்பட்டும் பக்தர்களுக்கு தெய்வீக காட்சியை அருளி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலிலே ஒரு முஸ்லிம் துறவியின் தர்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த துறவி யார், எங்கிருந்து வந்தார் என்பதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் எதுவும் இல்லை. பல ஆண்டுகளாக அவருக்கு சொல்லப்பட்டதை அங்குள்ள பூசாரி ஒருவர் விவரித்தார். 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் துறவி அங்காளம்மன் கோயிலுக்கு வந்து அங்கேயே தங்க தேர்ந்தெடுத்ததாகவும், அவர் மக்களின் நோய்களை குணப்படுத்தியதாகவும், அதற்காக சிகிச்சை கட்டணமாக உணவு மற்றும் பழங்களை பெற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. தனது ஆயுட்காலம் முடிவடைவதை அந்த துறவி அவர்கள் உணர்ந்து, அவர் அந்த கோயில் வளாகத்திற்குள்ளேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறே அவரை அந்த கோயில் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அப்போதிலிருந்து தர்காவை கோவிலின் பூசாரிகள் வழிபட்டு பராமரித்தும் வருகின்றனர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயில் பூசாரி அந்த தர்காவுக்கு சென்று பூஜை செய்து இனிப்பு, அதாவது பூந்தியை படைத்துவிட்டு அங்கு வரக்கூடிய மக்களுக்கு அந்த பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் பல முஸ்லிம்களும் பல இந்துக்களும் கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். தமிழ் மாதமான ஆடி மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை துறவியின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போது அவரது தர்கா மலர் சால்வைகளால் மூடப்பட்டிருக்கும். மேலும் பலர் பிரார்த்தனை செய்து தங்கள் நோய்களிலிருந்து குணமடைந்து வருகிறார்கள். இந்த அங்காளம்மன் கோயிலில் முக்கிய திருவிழாவாக மயான கொள்ளை ஆகும். சிவராத்திரி அன்று, அதாவது தமிழ் மாதமான மாசியில் அமாவாசை நன்னாளில் நடைபெறும் இந்த விழா தகன மேடைகளில் அங்காளம்மன் கோயிலின் உருவம், எரிந்த உடல்களில் சாம்பல் மற்றும் புற்றுமண் ஆகியவைகளை மக்களுக்கு வழங்கப்படும். மக்கள் மனதார வேண்டினால் தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காணொளி கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.